ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பெல் டிசைன் மாதிரி கொடுக்கணும். அப்படி ஒரு சைடு ஆஃப் நம்மளோட லிவிங் ரூம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னொரு சைடில் வந்து பால்கனி இருக்கிறதுனால நம்ம அந்த வீட்டில் வச்சுட்டு இருந்த எல்லா செடியுமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தே நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் டூர் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டடாக வந்துட்டுருக்கிற ஒரு கமெண்ட் வந்து ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுலேயே வந்து நான் அது காட்டுறப்பவே நீங்கள் கேட்குற சில டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி அந்த ஹோம் டூர் வீடியோ வந்து இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறமா எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறது என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான். ஹேர் பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் கவர் பண்ணி இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் பார்த்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறேன். அண்ட் ஹேர் கேர் ரொட்டீனுக்கு வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸாகவே நான் வந்து என்னோடய ரெகுலர் ஹேர் கேர் ரொட்டீனை நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வின்டர் டைம்லலாம் வந்து என்னோடய ஹேருக்கு நான் வந்து ரொம்ப மேஜராக ஃபேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ஹேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்கின்லலாம் கூட அதோட எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ ஆரம்பத்துலேயே அந்த டேண்ட்ரஃபை வந்து நம்ம கவனிச்சிடணும். இல்லைன்னா அது நமக்கு வந்து பெரிய ஸ்கின் இஷ்யூவாகவே அது வந்து மாறிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டேண்ட்ரஃப்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ஷாம்புன்னு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஷாம்பு எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் போகணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அதில் என்னென்ன எல்லா கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து டேண்ட்ரஃப் போயிடும். பட் நமக்கு வந்து அது லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறப்போ ஹேரோட டெக்ஸ்டரே வந்து மாறிடும். ஹேர் சாஃப்டாகவே இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஃப்ரிஸியாக இருக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தாகவே வந்து ஹேர் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ஷாம்பூலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேரபின், சல்ஃபேட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டாக்ஸிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். அதனால் நான் வந்து எது வந்து கெமிக்கல்ஸே இல்லாமல் நேச்சுரலாக ஷாம்பூ வந்து கொஞ்சம் ஹேருக்கு லாங் டேர்மில் யூஸ் பண்ணுற மாதிரி தேடுறப்போ எனக்கு வந்து பெஸ்ட்டாக கிடச்சது வந்து மம்மாயரத்தோட இந்த லெமன் அண்ட் ஜிஞ்சர் ஷாம்பூ தான். இந்த காம்போ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர். எனக்கு இந்த பாட்டிலே ஆல்மோஸ்ட் வந்து தீரப்போகுது. இது வந்து லெமன் அண்ட் ஜிஞ்சர் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னால பண்ணியிருக்கிறதுனால உங்களோட ஹேரில் வந்து எந்த கெமிக்கல்ஸுமே வந்து இல்லாமல் 100% டேண்ட்ரஃபை நேச்சுரலாகவே இது வந்து ரிமூவ் பண்ணிடும். நான் ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஹேரில் இருக்கிற டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இதில் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே வந்து கிடையாது. அண்ட் 100% வந்து அப் டு 100% டேண்ட்ரஃப் ஃப்ரீ அப்படின்றதையும் அவங்க வந்து நமக்கு அஷ்யூர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இச்சியாக இருக்குது ஸ்கேல்ப்பு, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப வந்து நமக்கு ஃப்ளேக்கியாக இருக்கும். ரொம்ப டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலே நமக்கு வந்து அந்த அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இச்சி அண்ட் ஃப்ளேக்கி ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரே வாஷ்லேயே ஹேர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த டேண்ட்ரஃப் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக டேண்ட்ரஃப் வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் மம்மாயரத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான். ஸோ அதனால் எல்லா ஸ்கின் டைப்ஸ் அண்ட் ஹேர் டைப்ஸ் இருக்கிறவங்களும் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் மந்த் ஆன் மந்த் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னா நான் வந்து மம்மாயரத்து சொல்லுவேன். என்னோட ஸ்கின் கேர்லேயும் சரி ஹேர் கேர்லேயும் சரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களோட நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று எனக்கு மம்மாயரத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து பிராண்டுக்கிட்ட நம்மளோட இன்புட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ பிராண்ட் நம்மளோட தான் வந்து இருக்கிறாங்க, நமக்கு வந்து லிசன் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் டேரெக்டாக பிராண்ட்கிட்டே சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸோட இன்புட்ஸை வந்து பேஸ் பண்ணி ரீசெண்டாக வந்து அவங்களோட ஆனியன் பேஸ்டு ஷாம்பூவில் இம்ப்ரவைசேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்னர் அண்ட் ஷாம்பூ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹேரை வந்து நல்லா வெட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேர் லென்த்துக்கு தேவையான அளவு, ஹேர் வால்யூமுக்கு தேவையான அளவு ஷாம்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஸ்கேல்பில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. இதில் வந்து உங்களுக்கு லெமன் அண்ட் ஜிஞ்சர் ரெண்டுமே இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து டேண்ட்ரஃப்க்கு எகெயின்ஸ்ட் வந்து நல்லா ஃபைட் பண்ணும். நேச்சுரலாக நம்மளோட ஸ்கேல்பில் வந்து இந்த
இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட ஹேரில் இருக்கிற டேண்ட்ரஃபை வந்து இது சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். ஷாம்பு போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரில் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷ்னரை வந்து ஹேரோட ஸ்டாண்ட்ஸில், அதாவது இது ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாமல் ஸ்டாண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த 2 ரேஞ்சும் வந்து சேர்த்து யூஸ் பண்ணுறப்போ இன்னுமே ஹேருக்கு வந்து நல்ல பெஸ்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். என்னோடய ஸ்கேல்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேண்ட்ரஃபுமே வந்து இருக்காது. அந்த இச்சினஸ்ஸு, ஃப்ளேக்கி ஸ்கேல்பெல்லாம் வந்து சுத்தமாக இல்லாமல் ஹேர் நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். ரெடி ஆயாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஹேர் வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறமாவும் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ், ஃப்ரிஸினஸ் எதுவுமே இருக்காது. தொட்டு பார்க்கும்போது குறைன்னு அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஹேரு. அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்பையும் வந்து அந்த இச்சினஸ் எதுவுமே இருக்காது, அந்த ஃப்ளேக்கி ஸ்கேல்ப்பும் இருக்காது, அரிப்பு எதுவுமே இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ மம்மா எர்த்தோட இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர், ஜிஞ்சர் அண்ட் லெமன் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸ்க்ரீனில் வந்து ஒரு கோடும் கொடுப்பேன், TVK2025 அப்படின்னு. அந்த கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 20% டிஸ்கவுண்ட்டில் மம்மா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள்னு இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். நியர்பை ஸ்டோர்ஸ்லையும் வந்து அவைலபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் மேலேயே வந்து ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட் மார்ச் 12 வந்ததில்ல, அதோட நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகிடுச்சு. நிறையா பேர் வந்து ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து கொடுக்க முடிஞ்சுது. இந்த வீடு வந்து நாங்கள் வந்தப்போ வர்றதுக்கு முன்னாடியே சிலதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செட் பண்ணிட்டு வந்தோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ஃபாயர் ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னுமே உள்ளே நுழைஞ்ச உடனே ஹால் இல்லாமல் இந்த ஃபாயர் ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு இருக்கும். அதனால் அங்கே வந்து ஷூ ரேக் வச்சுட்டு இங்கே வந்து எனக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும், பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் யோசித்த விஷயம். எனக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக வீடு வந்து டிசைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மாடர்னாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கலர்ஸு, நிறையா டெக்கர் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா கலர்ஃபுல்லான திங்ஸ், டெக்கர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து பிடிக்கும். அண்ட் நிறையா க்ரீன்ஸ் வீட்டில் வச்சுக்கிறதும் பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். இந்த வீட்டில் வந்து இந்த ஃபாயர் ஸ்பேஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் செட் பண்ணேன். இந்த மண்டல ஆர்ட் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போதே செய்யணும் இங்கே அப்படின்ட்டு ஒரு ஸ்டென்சில் ஒர்க் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு காண்டாக்ட் தான், நாங்கள் அவங்க மூலியமாக தான் வந்து பண்ணது, இன்ஸ்டாலேயும் எங்கேயோ பார்த்து. ஸோ இந்த இடம் வந்து நாங்கள் ஸ்டென்சில்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் அமேசான்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் வந்து கொடுக்கணும். நமக்கு அது பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நல்ல டார்க் ட்ரெடிஷ்னல் கலரில் இருந்துச்சுன்னா இந்த மண்டல ஆர்ட் வந்து இன்னுமே நல்லா அழகாக தெரியுன்றனால நாங்கள் இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து சூஸ் பண்ணோம். இந்த என்ட்ரன்ஸ் வாலும் டிவி வாலுமே. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் வாலில் இந்த மண்டலா டிசைன் வந்து ரொம்ப அழகாக அவர் வந்து பண்ணியிருந்தார். நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ போட்ட ஃபஸ்ட்டு வீடியோலேயே அவங்க பண்ண கிளிப்பிங்ஸ் கூட வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். உள்ளே நுழையும் போதே நமக்கு வந்து ஒரு பச்சை பசேர்னு ஒரு நல்ல அழகான ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இங்கேயுமே நான் வந்து ஒரு வாஸ் மாதிரி வந்து வச்சு அதுலேயும் அழகாக கலர்ஃபுல்லான லீவ்ஸு, ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பேன். அதே ஆரஞ்சு கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி வால்லையும் வந்து கொடுத்துருப்போம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற வால்லையும் வந்து கொடுத்துருப்போம். இந்த ஸ்டென்சில்ஸ் டிசைனும் நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பெல் டிசைன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு அதே டிசைன் அவர்கிட்டையும் நாங்கள் காட்டினோம். அந்த ஸ்டென்சில்ஸ் அவர்கிட்ட இல்லை. நாங்கள் வந்து நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போயும் எங்களுக்கு வந்து அந்த பெல் டிசைன் வந்து கிடைக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வால் வரும், ஃபுல் வால் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் வச்சு அப்படியே கொடுத்துருப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து ஃபுல் வால் வேணாம், சும்மா ஒரு சின்ன 2 லைன் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்னில் வரப்போ நமக்கு வந்து கேப் எல்லாமே வேறு மாதிரி வரும். நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 5 டிசைன் பெருசுலேயும் சின்னதில் வந்து ஒரு 5 மட்டும் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொச்சன்னு இல்லாமல் ஒரு வாலில் மட்டும் ஒரு சைடு மட்டும் இருக்கனால கொஞ்சம் நல்ல பிரைட்டாக இது வந்து அந்த வால் அழகாக எடுத்து காட்டுச்சு. இந்த டிவி யூனிட் பற்றி சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக ஷோ பீசஸ் வைக்கிற மாதிரி இந்த ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா
மெயின் யூனிட் வந்து இந்த மாதிரி வந்துருக்கும். க்ளோஸ்டாக இருக்காது, ஓப்பனாக தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போதே ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு தெரிஞ்ச 7000க்கும் என்னமோ வந்து வாங்கினோம். இதுலேயுமே வந்து நான் நிறையா டெக்கர் பீசஸ் வச்சு வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பேன். இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு டேபிள் வந்து வச்சு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் வைக்கணும்னு எனக்கு வந்து ஆசை தான். அந்த வீட்டில் வந்து நான் ஜிசி பிளான்ட் வந்து வச்சுருப்பேன் ஹாலில், அப்புறம் கொஞ்சம் மணி பிளான்ட்லாம் வச்சுருப்பேன். பட் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே செடி வைக்கிறப்போ நமக்கு வந்து அந்த மண், அதுக்கப்புறம் இல்லை தண்ணி ஊற்றுறப்போ தண்ணி சேர்றது, அதை அப்பப்போ அதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதும் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இங்கே நமக்கு இந்த வீட்டில் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பால்கனி இருக்குது. பால்கனி இருக்கிறதுனால நம்ம அந்த வீட்டில் வச்சுட்டு இருந்த எல்லா செடியுமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சாச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட பார்ஷியல் சன்லைட்டில் இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் இன்னுமே நல்லா வளரும். இங்கே வந்தோடனே எல்லா செடியுமே வந்து ரொம்ப அழகாக நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே நுழைஞ்சோடனே ஹாலோட ஒரு சைடு வந்து இந்த மாதிரி தான், இதுதான் வந்து மெயின் லிவிங் ஸ்பேஸு. இந்த பக்கம் நம்ம டிவி யூனிட் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம சோஃபா வந்து வச்சுருப்போம். இது வந்து அந்த வீட்டிலேருந்தே நம்ம வச்சுட்டு இருந்த சோஃபா தான். நடுவில் ஒரு தடவை வந்து நாங்கள் இது ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி குஷன்ஸ் எல்லாம் வந்து மாற்றி இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பெரிய டெக்கர் பீஸ் வைக்கணும்னு எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்குறப்போ இந்த வால் வந்து நல்லா தெரியும். பட் நாங்கள் ஒரு தடவை ஆர்டர் போட்டு நான் ரீசெண்டாக லாஸ்ட் வ்ளாகில் கூட வந்து சொல்லியிருப்பேன், அது எங்களுக்கு வந்து சரியாக அமையலை. இப்போதைக்கு இங்கே வந்து இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு 2 ஷெல்ஃப் மாதிரி வந்து வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டால் வந்து வச்சுருக்கேன். இது நான் வந்து இப்போது ரீசெண்டாக ஆன்லைனில் வாங்கினது. இது வந்து நானும் நிற்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியிலேருந்து அம்மாவை வந்து ஒரு குழந்தை கட்டி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுலேயே 2 குழந்தைங்க இருக்கிற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் குட்டி வாஸ் மாதிரி வந்து வச்சுட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மினி லேம்ப் வந்து வச்சு இந்த மாதிரி தான் நான் இப்போதைக்கு இந்த இடத்த வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஆணி அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு அடஹசிவ் ஹூக்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உள்ளே பார்க்கும்போதே நம்மளோட பாபா தெரியவர் உள்ளே நுழைஞ்ச உடனே. ஸோ இந்த பாபா வந்து ரொம்ப ஸ்பெஷல். இதை பற்றி ஒரு ஸ்டோரியே இருக்குது, நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பாபா உள்ளே நுழையிறப்பவே தெரிகிற மாதிரி நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கோம். சோஃபா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபோன்லாம் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இது வந்து அழகாக அமைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு டிஃப்யூசர், குட்டியாக ஒரு டெக்கர் பீஸ், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வச்சு வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நம்மளோட வைஃபை மோடம் மட்டும் வந்துருக்கும். இங்கே ட்ரைபாட்ஸும் என்னோடய மைக் மட்டும் வந்து இந்த இடத்துல இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு க்ராக்கரி யூனிட்டு. இது எல்லாமே இந்த வீட்லேயே வந்தப்போவே இன்டீரியர்ஸ் வந்து அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பார்த்த உடனே எனக்கு க்ராக்கரி யூனிட் தான். ஏன்னா எனக்கு க்ராக்கரிஸ் வந்து வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறைய கலெக்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசனே வந்து எனக்கு அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ண முடியாமல் இருந்துச்சு அந்த வீட்டில். இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு க்ராக்கரி யூனிட் இருக்கிறதுனால கீழேயும் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், மேலேயும் வந்து இருக்கும். அழகாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் அங்கே பரனில் போட்டு வச்சது எல்லாத்தையும் இங்கே வந்து நான் வச்சுட்டேன் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி. கீழே ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம்ஸ், எக்ஸ்ட்ரா கடாய்ஸ் அந்த மாதிரிலாம் நான் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நல்ல வந்து ஒரு பெரிய க்ராக்கரி யூனிட்டு அழகாக இருக்கும். இதோட ஃபினிஷ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சி இந்த வீட்டில் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ராக்கரி யூனிட் தான். ஒரு சைடு ஆஃப் நம்மளோட லிவிங் ரூம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னொரு சைடில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு குட்டி டைனிங் ஏரியா மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பூஜா யூனிட் வந்து இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து வந்து ஒரு பால்கனி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதர் சைட் ஆஃப் த லிவிங் ரூம். இங்கே வந்து நம்ம ஒரு இந்த டைனிங் ஏரியாவில் வந்து நாங்கள் இன்னும் டைனிங் டேபிள்லாம் வந்து போடலை. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரெக்லைனர் சேர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இது பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து நான் இந்த இடத்துல வந்து வச்சுருப்பேன். இன்கேஸ் நாங்கள் வந்து டைனிங் டேபிள் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கிறதுக்கு இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வால் இருக்குது. இந்த வாலையுமே பார்த்திங்கன்னா நான் அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த மாதிரி வந்து ஒரு உடன் கார்விங் மாதிரி வந்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஏரியா இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உடன் டெக்கர் பீஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருப்போம். அந்த இடத்துல வாட்டர் டிஸ்பென்சர் வந்து மாற்றியாச்சு. ஸோ இது மேலே பெருசாக ஒன்றும் இருக்காது. நிக்கில் குட்டியோட ஒரு குட்டி ஃபோட்டோ, அதுக்கப்புறமா பாபா,
காஞ்சி பெரியவரோட மேக்னெட்ஸ் மட்டும் இங்கே வந்து இருக்கும். இது வந்து நம்மளோட கிச்சன் டூர் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் டீட்டெயிலாக வந்து கொடுக்குறேன். கிச்சனுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை ரூம் வந்துருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்ஸில் இந்த மாதிரி நமக்கு புதுசாக நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா பூஜா ஸ்பேஸ்னு ஒன்று தனியாக வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அது ஏன்னே நமக்கு வந்து தெரியாது. பட் நமக்கு இந்த மாதிரி பூஜா ரூம் தனியாக வேணும் அப்படின்னா நம்ம வாங்குறப்பவே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இன்டீரியரில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஸ்ட்ரக்சர் ரெனோவேட் பண்ணணும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரக்சர் அவுட்டர் ஸ்ட்ரக்சரை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கட்டுறப்பவே பண்ணினா தான் உண்டு. அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து அழகாக நமக்கு ஒரு பூஜா ஸ்பேஸ் வந்திருக்கு. இதுக்குமே வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதவு, அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக கோயில் மாதிரி வந்திருக்கும். நான் பூஜா ரூம் டூர் மாதிரி ரீசெண்டாக ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வந்து பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஹாலில் வந்து பால்கனி தான். ஸோ இதுதான் நம்மளோட பால்கனி ஸ்பேஸு. இதுலேயுமே நான் கொஞ்சம் டெக்கர் பீஸு அங்கங்கே வந்து ஏதாவது ஒரு லீஃப் வந்து தொங்குவோம். இந்த பால்கனியில் வந்து ஃபுல்லாக நமக்கு செடி தான், நிறைய செடி தான் வந்து வச்சுருக்கோம். இந்த வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா செடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நல்ல ஒரு பார்ஷியல் சன்லைட் இங்கே வந்து கிடைக்கிறதுனால ஒரு சைடு ஃபுல்லாக நாங்கள் வந்து செடி வச்சுட்டோம். ஏன்னா அங்கே தான் நமக்கு வந்து தண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது வந்து நம்ம கழுவி விடுறோன்னா கூட தண்ணி வந்து போய்டும். இது ஒரு ரெகுலர் ரொட்டீனில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி வச்சுருக்கோம், நல்லா வந்து வருது பாருங்கள் செம்பருத்தி. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்ச ஜிசி பிளான்ட் இப்போ வந்து இது ஒன்று வந்திருக்கு, அப்புறம் கீழே ஒன்று வந்து வருது. இந்த ஜிசி பிளான்ட்டுமே இந்த வீட்டுக்கு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இங்கே அலோவேரா, நிறைய மணி பிளான்ட், அப்புறமா இங்கே வந்து கற்பூரவல்லி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்ட்டு கற்பூரவல்லி. அதுக்கப்புறம் ஜிசி பிளான்ட் ப்ரொபகேட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி பாட்டில் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். மேலே வந்து இங்கே துணி காய போடுறதுக்கு அவங்களே வந்து இங்கே இந்த ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கனால இங்கேயும் வந்து நாங்கள் போட்டுப்போம். அப்புறம் பால்கனிலுமே எங்களுக்கு வந்து துணி காய போடுறதுக்கு கொடி வந்து கட்டுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கோம் ஒரு ப்ரைவசிக்காக. ஏன்னா நமக்கு இங்கே ஆப்போசிட் வீடு எதிர் இருக்கிறனால இந்த ஸ்க்ரீன் இருக்கிறப்ப நம்ம பால்கனியில் வந்து உட்காந்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இங்கே மெயினாக வந்து நாங்கள் பெருசாக ஒன்றும் ரிலாக்ஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை, பாத்திரம் கவுத்து வைக்கிறதுக்கு இந்த பால்கனி ஸ்பேஸில் இங்கே தான் நாங்கள் வந்து வச்சுப்போம். என்னோடய ரூம் வந்து நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் நிக்கிலோட ரூம் வந்து காட்டுறேன். என்னோடய மாமனார் மாமியார் ரூம் வந்து ப்ரைவசிக்காக நான் அவங்களோட ரூம் வந்து காட்டல. நிக்கிலோட ரூம் வந்து நிறையா வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ரூமும் நிக்கில் ரூமும் பார்க்கலாம். இது வந்து நம்ம நிக்கில் குட்டியோட ரூமு. ஸோ நான் வந்து ரீசெண்டாக ஒரு இது போட்டிருந்தேன் அவனோட ரூம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக. பெருசாக ஒன்றும் பண்ணல, அவனுக்கு வந்து ப்ளூ கலர், பசங்கனாலே ப்ளூ அப்படின்றனால நாங்கள் இந்த வால் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிக்கிலோட ஒரு ஃப்ரேம் வந்து இருக்கும். ஸோ இந்த ரூம் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறனால நாங்கள் இங்கே தான் வந்து தூங்குறது எல்லாமே. ஸோ அவனோட ஸ்டேஷ்னரிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராயர் ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு டேபிள் இருக்கும், அப்புறம் கர்டைன்ஸுமே அந்த மாதிரி நான் வந்து போட்டிருப்பேன். அவன் படிக்கிற புக்ஸு, அப்புறம் இது வந்து என்னோடய கபோர்டு அவனோட கபோர்டு நாங்கள் இங்கே வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். என்னோடய சாரீஸ்லாம் இங்கே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய புக் ஷெல்ஃப். அந்த வீட்டில் நாங்கள் வந்து துணி வச்சுருக்கிறது நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா நிக்கில் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் இந்த சாமி ரூம்லேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா நம்மளோட ரூம். எஸ், வெல்கம் டு அவர் ரூம். ஸோ இந்த ரூம் வந்து சம்மர் இங்கே இந்த என்ன ப்ராப்ளம்னா இந்த ரூமில் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஏசி ஆப்ஷன் வந்து இருக்காது. இங்கே வந்து விண்டோ ஏசி தான் இருக்கும். அதனால் நாங்கள் படுத்துக்கிறது எல்லாம் சம்மர் டைமில் அந்த ரூமில் படுக்க ஆரம்பித்து நாங்கள் வந்து இப்போது இது வந்து சும்மா மத்தியான டைமில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ரூமில் தான் வந்து படுத்துப்போம். ஸோ இந்த ரூமில் வந்து நாங்கள் அவங்க பேசிக்காகவே ஒரு பிஸ்டா க்ரீன் பெயிண்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க, பெயிண்ட் கலரு. நாங்கள் வந்து அதில் சும்மா இது மாதிரி ஒரு வால்க்கு மட்டும் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். இதுலேயுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒயிட் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் நல்லா வந்து ப்ரைட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு சோஃபா போட்டிருப்போம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்காக ஒரு காலில் இருக்கிறப்போ ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இங்கே ஒரு சோஃபா இருக்கும். அப்புறம் இதுதான் எங்களோட பெட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலோட கீபோர்டு வந்து ஒன்று வச்சுருப்போம். அவன் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட ரூம். இங்கே பெருசாக சுற்றி காட்டுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து கபோர்டு இருக்கும். இங்கே வந்து 2 விண்டோஸ் இருக்கும். ஸோ அதனால் வெளிச்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து வெளிச்சத்தை கம்மி பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கர்டைன்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் வெளிச்சத்தை கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே சுளீர்னு வந்து வெயில் அடிக்கும். மற்றபடி இதுதான் இந்த வீட்டில் கொஞ்சம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கும். என்னோடய மாமனார் மாமியாரோட ரூம்லேருந்து வந்து இன்னொரு பால்கனி ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்க ரூமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பால்கனி இதுதான் நம்மளோட ஹோம் டூர்.
வீடு வந்து எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ்லாம் நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. வீக்லி ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு ரெகுலர் க்ளீனிங் பேட்டர்ன் நம்ம வந்து வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே வீடு வந்து நம்ம நீட்டாக க்ளீனாக வந்து வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஹாபி, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஹாபி அப்படின்னா அந்த க்ளீனிங்னு சொல்லுவேன். எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அன்றைக்கி வேலை எதுவுமே இல்லை அப்படின்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், க்ளீன் வந்து பண்ணிவிடுவேன். ஏதாவது ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஒரு நாள் சோஃபா க்ளீன் பண்ணுறது, இல்லை நம்ம வந்து டிவி யூனிட் க்ளீன் பண்ணுறது, க்ராக்கரி யூனிட் க்ளீன் பண்ணுறது, சின்ன போர்ஷன் எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அது மாதிரி பண்ணுவேன். பால்கனி க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளீனிங் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாமே டஸ்டிங் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் எவ்ரி சண்டே, இல்லைனா ஒன்ஸ் இன் 2 weeks. ஒன்று நான் பண்ணுவேன், இல்லைனா என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த க்ளீனிங் வந்து சேர்ந்து பண்ணுறதுனால வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறது, கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறதும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியே போகிறதெல்லாம் ஓகே, பட் நம்ம வீட்டில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே எங்கே திரும்புகிறப்பையும் நமக்கு வந்து கொஞ்சம் க்ரீன்ஸாக அழகாக டெக்கர் பீசஸ்ஸு சில க்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எங்கே போனாலும் கடைசியாக நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீடு தான் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ். அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி, விருப்பப்பட்ட மாதிரி நம்ம வந்து எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த ஹோம் டூர் வீடியோ கேட்டவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.